நீங்க கிரியேட் பண்ண உங்க இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட மறந்துட்டீங்களா? இல்ல அத பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அத தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா ஒரு 3 கிளிக் மூலியமா அது எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்ப நாம கண்டிப்பா ஏதாச்சும் லாகின் பண்ணணும்னா பார்த்தீங்களா, நமக்கு இமெயில் ஐடி தேவை. ஸோ இமெயில் ஐடியில பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, நீங்க மறந்திருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற Gmailல ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதில தான் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பாஸ்வேர்டையும் ரெக்கவரி பண்ண போறோம். ஸோ இதில உங்க பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா, உங்க Gmail மூலியமாவே நம்ம ஈஸியா ரெக்கவரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்டர்ஃபேஸ் Gmail ஓப்பன் பண்ணா இப்படி இருக்கும். இதில மேல பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லோகோ ஆப்ஷன கிளிக் பண்ணீங்களா, நீங்க என்ன இமெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே கீழ ஷோ ஆகும். நீங்க ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இப்படி தான் காட்டும். ஸோ இப்ப நான் நீங்க என்ன இமெயில் ஐடில நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி இல்ல அப்படின்னா பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த இமெயில் ஐடிய செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ள போகும். இதில தான் நம்ம பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ண போறோம் அல்லது சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா 3வதா கூகுள் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்க பாஸ்வேர்ட் மறந்திருந்தீங்களோ, அல்லது பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ, நம்ம இப்படி தான் இதில தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ மறந்துட்டீங்க. இப்ப என்ன பண்றது? அந்த பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா, நீங்க நியூவா ஒரு பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்றது மூலியமா, ஸோ அந்த பாஸ்வேர்ட ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெக்கவரியும் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட நியூ பாஸ்வேர்ட என்டர் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு கேப்பிட்டல் லெட்டரு, ஏதாச்சும் ஸ்மால் லெட்டரு, அப்புறமேட்டு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ஹட்டு, ஹேஷ்டேக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர். ஸோ இந்த மாரி இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, உங்க பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மேல என்ன பாஸ்வேர்டு குடுத்தீங்களோ, அதே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நம்ம குடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அக்டோபர் 18ஆம் தேதி சேஞ்ச் பண்ணேன். இப்ப நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் வீடியோக்காக நான் சும்மா சொல்றேன். ஆனா வீடியோ சேஞ்ச் ஆகும். நான் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர்ல சேஞ்ச் பண்ணேன். அது நீங்களே டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாரி பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இதில போறோம் அப்படின்னா, அதில நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட புதுசா கிரியேட் பண்ணத. ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட ஈஸியா நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த வீடியோல உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.